அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சீனியர் லீடர். எம்ஜிஆர் காலம் முதல் இன்று வரை அதிமுக கட்சியிலிருந்து வேறு எந்த கட்சிக்கும் மாறாமல் எம்ஜிஆர் மீது பக்தியும் ஜெயலலிதா அவர்கள் மீது பாசமும் கொண்டவர். தான் இறக்கும்போது கூட தன் உடம்பில் அதிமுக கொடிதான் போற்ற வேண்டும் என்று ஒரு முறை பேட்டியும் கொடுத்தவர். அந்த அளவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் மீதும் இரட்டை இலை மீதும் மாபெரும் பக்தியை கொண்டவர். தன் தொகுதியில் தனி செல்வாக்கு மிக்கவர். மக்கள் மத்தியிலும் நன்மதிப்பையும் பெற்றவர். அரசியல் ரீதியாக இவர் மீது எந்த விமர்சனமும் இல்லை. இவர் நினைத்தால் உடைந்து சிதைந்து சரிந்து கிடக்கும் அதிமுக கட்சியை ஒன்றிணைக்க முடியும். ஆனால் மௌனம் காக்கிறார். சசிகலா அம்மையார், டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் போன்றோரை மற்ற தலைவர்கள் விமர்சனங்கள் செய்தாலும் இவர் அவர்கள் மீது இன்றும் நன்மதிப்பை வைத்திருப்பவர். ஒருபோதும் அவர்களை விமர்சனம் செய்ததில்லை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக பல தேர்தல்களில் தோல்விகளை சந்தித்து தட்டு தடுமாறி நிற்கிறது. ஆனால் அவர் மீது அதிருப்தியில் இருப்பதாக செய்திகள் பரவுகின்றன. அமைதியான பேச்சு, பொறுமையான முடிவு, தெளிவான தலைவர் என பெயரெடுத்த இவர் சசிகலா அம்மையார், ஓபிஎஸ், திரு டிடிவி தினகரன் போன்றோரையும் மீண்டும் ஒருங்கிணைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றி கம்பீரப்படுத்துவார் என்ற எதிர்பார்ப்பு அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் எழுந்துதான் நிற்கிறது. அதற்கு காரணம் அந்த கட்சியை ஒருங்கிணைக்கும் அந்த தகுதியும் உரிமையும் தைரியம் உள்ள ஒரே அதிமுக தலைவர் இப்போதைக்கு இவர் மட்டுமே. முன்னாள் அமைச்சர், அதிமுகவின் முக்கிய தலைவர் ஐயா செங்கோட்டையன் அவர்களின் வரலாறை காணலாம். அரசியல் தலைவர், முன்னாள் அமைச்சர் ஐயா திரு செங்கோட்டையன் அவர்கள் 1948ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகேயுள்ள கொல்லும்பாளையத்தில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே எம்ஜிஆர் மீது தீவிர பற்றாளராகவும் ரசிகராகவும் இருந்தார். எம்ஜிஆர் மீது ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமாக தொடர்ந்து ரசிகராக இருந்தவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் உறுப்பினரானார். எம்ஜிஆர் மீது கொண்ட விசுவாசத்தின் காரணமாக அவர் பல பொறுப்புகளை வகித்தார். அதிமுக கட்சியில் உறுப்பினரான செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில் தீவிரமாக பணியாற்றினார். தலைமைக்கு விசுவாசமாக இருந்தார். அதனால் அவருக்கு தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் பொறுப்புகள் வழங்கப்பட்டு மெல்ல மெல்ல உயர்ந்தார். உழைப்பு, விசுவாசம், நன்றி உணர்வு என எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்கள் மீது தனிப்பட்ட அன்பை பெற்றார். தலைமையின் மீது அன்பை பெற்ற அவர் தலைமை அவர் மீது நம்பிக்கை வைத்து முதலில் 1977ஆம் ஆண்டு சத்தியமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிட்ட அவர் மாபெரும் வெற்றியை பெற்றார். தான் சந்தித்த முதல் தேர்தலிலே வெற்றியை பெற்றது தலைமையை சந்தோஷப்படுத்தியது. அதன் பிறகு தொடர்ந்து அவர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார். 1980ஆம் ஆண்டு, 1984ஆம் ஆண்டு ஆகிய ஆண்டுகளில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதேபோன்று 2011ஆம் ஆண்டு மற்றும் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல்களிலும் அவர் மாபெரும் வெற்றியை பெற்றார். முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் அதிமுக கட்சியின் தலைவர் ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி காலத்தில் 1991 முதல் 1996 வரை போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். அமைச்சராக இருந்த காலத்தில் இவர் மீது எந்தவித விமர்சனங்களும் எழுந்ததும் இல்லை. ஊழல் குற்றச்சாட்டோ வேறு எந்த பிரச்சனையிலும் சிக்கியதும் இல்லை. அதிமுகவில் ஒரு தூய்மையான தலைவராகத்தான் இதுவரை பார்க்கப்படுகிறார். 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு அவர் மீண்டும் அமைச்சரானார். விவசாயத்துறை அமைச்சராக பணியாற்றினார். அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் அமைச்சரவையை மாற்றி அமைத்ததின் விளைவாக அந்த லாகா எஸ் தாமோதரனுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஆர்பி உதயகுமாரிடமிருந்து தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பதவியை மாற்றி அமைத்தார்.
2001 முதல் 2012 ஆண்டு வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைச் செயலாளராக இருக்கின்றார். ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய பதவியிலிருந்து விலகிய பிறகு சசிகலா அம்மையார் தலைமையில் கூவத்தூரில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அம்மையாரால் முதலமைச்சராக ஆக்கப்பட்டார். அப்போது வெறும் எம்எல்ஏயாக இருந்த திரு செங்கோட்டையன் அவர்கள் அமைச்சராக பணியமர்த்தப்பட்டார். அப்போது ஓ பன்னீர்செல்வம் அவர்களை ஆதரித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே பாண்டியராஜன் அவர்கள் பதவி பறிக்கப்பட்டு செங்கோட்டையன் அவர்களுக்கு கல்வித்துறை அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. இதை அனைத்தையும் செய்து கொடுத்தவர் சசிகலா அம்மையார் அவர்கள். ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்தில் சில காலம் அமைச்சர் பதவியில் இல்லாமல் இருந்தார் செங்கோட்டையன். ஆனால் கூவத்தூரில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக நியமித்த சசிகலா அம்மையார் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு கல்வித்துறை அமைச்சரை வழங்கினார். அதன் பிறகு கட்சியில் பல பிளவுகள் ஏற்பட்டன. திரு டிடிவி தினகரன் அவர்கள் தனியாக, சசிகலா அம்மையார் சிறை செல்ல வேண்டிய சூழ்நிலை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக நீடித்து கொண்டிருந்த வேளையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக எடப்பாடி அணியிலேயே தொடர்ந்தார். அதன் பிறகு திரு ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி அவருடன் இணைந்து செயல்படும் போதும் அவர் தொடர்ந்து அமைச்சராக இருந்தார். இந்த காலகட்டத்தில் பல அதிமுக முன்னணி தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் சசிகலா அம்மையாரை பற்றியும் திரு டிடிவி தினகரன் பற்றியும் விமர்சனம் செய்தபோது எந்த சூழ்நிலையிலும் அவர்களை திரு செங்கோட்டையன் அவர்கள் விமர்சனம் செய்ததில்லை. இன்று வரை எந்த பேட்டியிலோ தொலைக்காட்சியிலோ தனிப்பட்ட முறையிலே அவர்கள் மீது எந்த விமர்சனத்தையும் அவர் கொண்டதில்லை. எடப்பாடி தலைமையிலான அதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி கண்டது கண்டு தற்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிருப்தியில் இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. அதற்கு காரணம் பொதுவாகவே அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்தில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று இல்லை என்றும், தொடர்ந்து கட்சி தோல்வியை சந்தித்து வருவதும், அதே ஒன்று மக்கள் இரட்டை இலக்கிய வாக்களிக்கும் முடிவை மாற்றிக் கொண்டார்கள் என்ற தகவல் வருகின்ற பொழுது செங்கோட்டையன் போன்ற சீனியர் லீடர்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழல் இந்த கட்டத்தில், இந்த காலகட்டத்தில் எழுந்துள்ளது. அதைத்தான் அவர் செய்திருக்கிறார். விரைவில் அதிமுகவில் தலைமை மாற்றம் கூட வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு தலைமை மாற்றமோ, ஒரு கட்சி மாற்றமோ, கட்சியோட பிளவோ, கட்சியோட ஒருங்கிணைப்போ, ஓரளவு கட்சி தொண்டர்கள் சப்போர்ட்டோ இல்லை பொதுமக்கள் சப்போர்ட்டோ போன்ற இருந்தால்தான் இந்த செயலை செய்ய முடியும். அந்த சப்போர்ட் உள்ள, தகுதியுள்ள ஒரு தலைவராகத்தான் அதிமுகவில் திரு செங்கோட்டையன் இருக்கின்றார். அவருக்கென்று சில செல்வாக்குகள் இருக்கின்றன. அவரே எல்லா தலைவரிடம் நன்றாக பேசக்கூடியவர். அவரே திரு சசிகலா அம்மையார், ஓபிஎஸ், திரு டிடிவி தினகரன் மற்றும் இதர தலைவர்களை எல்லோரையும் கட்சியோடு ஒருங்கிணைத்து இந்த கட்சியை மீண்டும் மீளச் செய்யலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அதற்கு காரணம் கட்சி தொடர்ந்து தோல்வி. அந்த தோல்விக்கு வேறு எந்த காரணமும் இல்லை. ஒரே ஒரு காரணம் கட்சி பிளவு. சசிகலா அம்மையார் ஒருபுறம், திரு டிடிவி தினகரன் ஒருபுறம், ஓபிஎஸ் ஒருபுறம் என முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்த அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் பிரிந்திருப்பதனால் அவர்களை கட்சியை விட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒதுக்கியதால் ஒட்டுமொத்த முக்குளத்தூர் தேவர் சமுதாய வாக்குகள் இரட்டை இலைக்கு விழாமல் போனதே ஒரே காரணம் தோல்விக்கு. இதை உணர்ந்து கொண்ட திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒருங்கிணைப்பு வேலை செய்கிறார், முயற்சிக்கிறார் என்ற தகவல்கள் வருகின்றன. அது அதிமுக தொண்டர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் மத்தியிலும் ஜெயலலிதா அம்மையார் மீது உள்ள பக்தி கொண்டவர்கள், எம்ஜிஆர் அவர் மீது பாசம் கொண்டவர்கள், அந்த கட்சி நல்லா இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் திரு செங்கோட்டையன் மூலம் நல்லது நடக்கும் என்ற எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அதிமுகவின் மிகப்பெரிய வாக்கு வங்கி உள்ள ஒரு சமூகம் முக்குளத்தூர் தேவர் சமூகம். அந்த சமூக மக்களின் ஆதரவு இல்லாமல் அதிமுக ஒருபோதும் வெற்றி பெறப் போவதில்லை. இது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே செங்கோட்டையன் போன்ற தலைவர்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழல் இன்று ஏற்பட்டு உள்ளது என்பதுதான் அது சாத்தியப்படலாம் என பல அரசியல் விமர்சகர்கள் கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். வெளிப்படையாகவே தெரிகிறது, திரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை மக்கள் ஆதரிக்கவில்லை என்றும், அதனாலேயே தொடர்ந்து தோல்வி வருகிறது என்றும், இலை என்பது ஜெயலலிதா அவர்களுக்காகவும்
எம்ஜிஆர் அவர்களுக்காகத்தான் இரட்டை இலையில் மக்கள் வாக்களித்தார்கள் என்ற நிலையை உணர முடிகிறது. ஆகவே இந்த கட்சியை ஒருங்கிணைத்து அதை மீண்டும் தலைநிமிரச் செய்வது திரு செங்கோட்டையன் போன்ற தலைவர்களின் தலையாய கடமையாக உள்ளது. அதுதான் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் கட்சி நிறுவனர் அவர்களுக்கும் அந்த கட்சியை கட்டிக்காத்த ஜெயலலிதா அவர்களுக்கும் அவர்கள் செய்யும் நன்றிக்கடனாக இருக்கும். திரு செங்கோட்டையன் அவர்கள் போட்டியிட்ட தொகுதியையும் எந்த ஆண்டு என்பதையும் காணலாம். 1977ஆம் ஆண்டு சத்தியமங்கலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1980ஆம் ஆண்டு கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1984ஆம் ஆண்டு கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1989ஆம் ஆண்டு மீண்டும் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1991ஆம் ஆண்டும் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் வெற்றி பெற்றார். தொடர்ந்து 5 முறை ஒரே தொகுதியில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றியை கண்டவர். அதன் பிறகு 1996ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தொகுதியில் அதே கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டியிட்டு தோல்வி கண்டார். இதுதான் அவர் சந்தித்த முதல் தோல்வி. அதன் பிறகு 2006ஆம் ஆண்டு மீண்டும் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2011ஆம் ஆண்டு கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2016ஆம் ஆண்டு அதே கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டும் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அந்த தொகுதியில் மக்கள் மத்தியிலும் கட்சி நிர்வாகிகள் மத்தியிலும் தனி செல்வாக்கு மிக்க தலைவராக திகழ்கின்றார்.